தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/9/2025 திங்கட்கிழமை. கேட்டை நட்சத்திரம் இரவு 7-9 வரை, பிறகு மூலம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து ஒரு அற்புதமான பழமொழி. காற்றுள்ள போதே தூற்றுக்கொள். அந்த காலத்தில் விவசாயம் செஞ்சு முடிச்சு கதிர் எடுத்து கொண்டு வந்து போர் அடிப்பாங்க. எங்களுடைய கிராமத்துல எல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். ஒரு வாசகம் கூட உண்டு. மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரைன்னு. மதுரையில் விளைநிலங்கள் நிறைய இருந்ததுனால மாடு கட்டி போரடிக்க முடியாம யானை கட்டி போரடிச்சாங்களாம். அப்படி நெல் விளைஞ்ச அந்த கதிர் அறுத்து போரடிக்கிற போது காற்று நல்லா அடிச்சிச்சுன்னா காற்று உள்ள பக்கம் அது அப்படியே போகும், பறந்து போயிடும், பதறுபூரா போயிடும். கீழே நல்ல நெல்மணிகள் கீழே விழுகும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிம்பாங்க. ஆனா உண்மையில் அதுக்கு என்ன விளக்கம்னா, மூச்சு காற்றுள்ள பொழுதே நீ தூற்றிக்கொள்ள வேண்டும், தேற்றிக்கொள்ள வேண்டும்னு இருக்கணுமா. காற்றுள்ள போதே தேற்றிக்கொள், மூச்சு காற்றுள்ள போதே தேற்றிக்கொள். இறைவனை வழிபட்டு உன்னை நீ நல்ல விதமாக உருவாக்கிக்கொள். அப்படிங்கிறதுனாலதான் காற்றுள்ள போதே தேற்றிக்கொள் அப்படின்னு வந்தது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு மாற்றப்பட்ட பழமொழியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இதே மாதிரி அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு ஒரு பழமொழி. ஆசிரியர் முதல்லாம் அடிப்பாங்க. ஸ்கூல்ல படிக்கிற போது, பள்ளிக்கூடத்தில் அடிக்கிற போது முதல்ல கேள்வி கேட்பாங்க. சொல்லலை அப்படின்னா திரும்ப கேட்பாங்க. சொல்லலைன்னா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க, வான்னு சொல்லி பிறப்பு வச்சு அடிப்பாங்க, கைனாலையும் அடிப்பாங்க. அப்படி அடிக்கிறதுக்கு அந்த பழமொழியை சொல்லி சொல்லியே அடிப்பாங்க. ஆனால் உண்மையில அடி உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னா, ஆண்டவனின் திருவடி உதவுவது போல அண்ணன் தம்பிகள் கூட உதவ மாட்டார்கள் அர்த்தமா. ஆண்டவனுடைய திருவடியை கைப்பற்றி கொள்ளணும்னு அர்த்தம். நல்ல பழமொழிகள் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்திலேன்னு கவிஞர் கண்ணதாசன் எழுதினார். அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் காசு இன்றைக்கு வேண்டும். காசை தான் கடவுளடா, அது கடவுளுக்கும் தெரியுமாடாங்கிறேன். ஆனால் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அடி உதவுறது மாதிரி உதவ மாட்டானா, ஆண்டவனின் திருவடி உதவுவது போல உறவினர்கள் கூட உதவ மாட்டாளா. ஆகையினாலே தான் இறை வழிபாடு தேவை என்பதை சொல்லி வைத்தார்கள். ஆகையினாலே இது போன்ற கருத்துக்களை கேட்கின்ற பொழுது நமக்கும் இறைப்பற்று நன்றாக வரும். அதே நேரத்தில் இறை வழிபாட்டின் மூலம் நம்முடைய வாழ்க்கையையும் நாம் சீராக்கிக் கொள்ளலாம், ஜோராக்கிக் கொள்ளலாம் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நினைத்தது நிறைவேறுவதில் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் வரலாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எவ்வளவு விழிப்புணர்ச்சியாக இருந்தாலும் உங்களுக்கு விரயங்களை சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். ராசிநாதன் 6ல் இருந்து கொண்டு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் ஓரளவு மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்கலக்கங்கள் அகலலாம். வாங்கல் கொடுக்கல்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் இனிய நாள், யோகமான நாள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் நாள். 2லே குரு இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எதை எந்த நேரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் திட்டமிட்டாலும் அதை செய்ய இயலும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நல்லது நடக்கும். நம்பிக்கைகள் சிறப்பாக நடைபெறும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே குரு 10க்கு அதிபதி, 7க்கு அதிபதி. எனவே கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையை செவ்வனே செய்வீர்கள். ஒரு தொழில் செய்பவர்கள் கிளைத்தொழில் செய்யக்கூடிய சூழல் உருவாகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் சுயமாக செய்யலாமா என்று கூட சிந்திப்பர். பொதுவாக நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் வக்ர இயக்கத்தில் இருப்பதாலே சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். நாடு மாற்றங்களும் வீடு மாற்றங்களும் வரலாம். உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். அதே நேரத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொண்டு கேட்ட சலுகைகளை கூட வழங்கலாம். இந்த நாள் அற்புதமான நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள். சிம்மராசி நேயர்களே, ராசியிலேயே ராசிநாதன் சூரியன். ராசிநாதன் சூரியன் பலம் பெற்று இருக்கின்ற பொழுது நீங்கள் எது எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். முன்னேற்ற பாதையில் இந்த முட்டுக்கட்டைகள் தானாகவே விலகும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். பொது வாழ்விலே நீங்கள் இருந்தால் உங்களுக்கு கூட புதிய பொறுப்புகள் வரலாம். கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குறிப்பாக புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே சுக்கிரன். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய நாள், வெற்றிகரமான நாள், ஆசைகள் பூர்த்தியாகின்ற நாள். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு. குரு 10ல் இருப்பதனாலே உத்தியோகத்தில் பதவியில் மாற்றம் வேண்டும், அல்லது பதவியில் உயர்வு வேண்டும், அல்லது இலாகா மாற்ற வேண்டும் என்று ஏதேனும் சிந்தித்திருந்தால் அந்த சிந்தனைகள் இன்று வெற்றி பெறும். மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு தொட்டது துலங்கும் நாள். தொழில் முன்னேற்றம் உண்டு. சிறப்பான வாழ்க்கை அமைய நண்பர்கள் உங்களுக்கு செவிசாய்த்து நீங்கள் கேட்ட சலுகைகளை எல்லாம் வழங்குவார்கள், ஒத்துழைப்பு செய்வார்கள். அதே நேரத்திலே 5ஆம் இடத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. குழந்தைகள் வழியில் சிறு விரயங்கள் உண்டு. 12லே செவ்வாய் 2க்கு12 இருப்பதால் இடம்புமை விற்பனையால் லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை கொண்டு உங்களுடைய கடன் சுமையை குறைத்துக் கொள்வீர்கள், அல்லது தொழிலை விரிவு செய்ய அந்த தொகையை போதுமானதாக்கிக் கொள்வீர்கள். என்ன இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் குரு 8ல் இருப்பதனாலே சகட யோக அமைப்பிலே உங்களுக்கு இன்று வரவும் செலவும் சமமாக இருக்கும். ஆனால் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். வந்த லாபம் அடுத்த நிமிடமே செலவாகலாம். எனவே சுப செலவுகளை மேற்கொள்ளுங்கள். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, அல்லது கல்யாண கனவுகள் பிள்ளைகளுக்கு இருந்தால் அதை நனவாக்குவது, அதற்கான சீர்வரிசை பொருட்கள் வாங்குவது, இப்படி ஏதாவது ஒரு சுப விரயங்களை செய்தால், நல்ல விரயங்கள் செய்வதன் மூலம் உங்களுடைய மனதிலும் மகிழ்ச்சி ஏற்படும். இல்லத்திலும் ஒரு உற்சாகத்தோடு அனைவரும் செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். என்ன இருந்தாலும் நாளிலே சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரலாம். இருந்தாலும் மருத்துவ செலவுகள் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. பார்க்கும் குருவால் பலன் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, செல்வாக்கு மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில செயல்பாடுகளை முடித்துக் கொடுப்பார்கள். வியாபார விரோதங்கள் அகலும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உதிரி வருமானங்கள் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கலாம். 3ல் ராகு இருப்பதால் முன்னேற்றத்துக்கு இடையூறாக இருந்த சகோதரர்கள் இன்று ஒத்து வரலாம். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே கேது அடியெடுத்து வைத்திருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். முன்னோர்கள் கட்டி சிதிலமடைந்த கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்ய முன் வருவீர்கள். எதிரிகள் விலகுவார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். புதிய கூட்டாளிகள் தொழிலே வந்து இணையலாம். உத்தியோகத்திலே கூட திடீர் மாறுதல்கள் உண்டு. அந்த மாறுதல்கள் நல்ல மாறுதல்களாகவே இருக்கும். இன்று 2ல் ராகு இருப்பதனாலே பொருளாதார பிரச்சனை அகலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கூடுகின்ற நாள். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். தொழிலே நினைத்தது நிறைவேறும். தொழிலே வெற்றி நடை போடும். அது மட்டுமல்ல, குருவின் பார்வையும் ராசிகள் பதிவதனாலே இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் அகலும். இதை செய்வோமா, அதை செய்வோமா, இதை வாங்குவோமா, அதை வாங்குவோமா என்றெல்லாம் இரட்டித்த சிந்தனையில் இருந்த நீங்கள் இந்த ஒருமுக சிந்தனையோடு வந்து செயல்படுத்துவீர்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வியாபாரம் கொடிகட்டி பறக்கும். 6லே சுக்கிரன் இருப்பதால் பெண்களால் பெருமை சேரும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குரு. எனவே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைப்பது அரிது என்றாலும் கூட தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் வாய்ப்பு வருகின்ற பொழுது கொஞ்சம் யோசித்து கையெழுத்திடுவது நல்லது. 6ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். அவர்களின் கெடுபிடி கொஞ்சம் அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று திங்கட்கிழமை என்பதனாலே இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.